ஹலோ மை டியர் ஃபியூச்சர் டாக்டர், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீட் எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, சோ அந்த வெப்சைட் எங்க இருக்கு, இப்போ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், எதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நீட் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு சரியா? சோ எவ்வளவு நாள்ல மேம் அப்ளை பண்ணலாம், அது எல்லாமே டேட்டோட பார்க்கலாம். என்ன ஃபீஸ் மேம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் சரியா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா neet.nta.nic.in சரியா? neet.nta.nic.in வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல நீங்க ஜஸ்ட் பாருங்க, உங்களுடைய லெஃப்ட் சைடுல இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்து இருக்கும். இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஓகே, விச் இஸ் 8th February. சுட சுட செய்திகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உடனே வந்து சொல்லிட்டேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு என்னென்ன கோர்சஸ்க்கு இருக்கு, MBBS கோர்ஸ், BDS, BVSC அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த எல்லா கோர்சஸ்க்குமே நமக்கு வந்து இருக்கு. ஆல்சோ இப்போ நமக்கு பாராமெடிக்கல்லையுமே 2 கோர்சஸ்க்கு நீட் மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. ஓகே யா, இப்போ இந்த ஆன்லைன் சப்மிஷன் நம்ம இதை எப்படி அப்ளை பண்ண போறோம், ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஆன்லைன்ல இது அப்ளை பண்றதுக்கு என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி February 2026 இருந்து 8ஆம் தேதி March 2026, ஒரு மாசம் நமக்கு டைம் இருக்கு. சோ அவசரப்பட்டு தப்பாலாம் அப்ளை பண்ணாதீங்க, எல்லா ப்ரொசீஜர்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அப்ளை பண்ணணும் சரியா? சோ இன்னைக்கு 8ஆம் தேதி Februaryல இருந்து 8ஆம் தேதி March வரைக்கும் டைம் இருக்கு. ஓகே, அடுத்துப்பா சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுத்துருக்காங்க, 8ஆம் தேதி March 11:50 மணிக்குள்ள நீங்க வந்து கட்டி முடிச்சிடணும். ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் நான் அப்ளை பண்றப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும், கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 10ஆம் தேதி ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் அந்த கரெக்ஷன் விண்டோன்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ், அவுட் சைட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளவு ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க அவுட் சைட் இந்தியாவுக்கு வந்து 9,500 rupees ஃபீஸா. இந்தியாவில் இருக்கக்கூடிய கேட்டகரி ஜெனரல் கோட்டா அதுல வரவங்களுக்கு வந்து 1,700 rupees ஃபீஸ். EWS இல்லனா OBC நான் கிரீமி லேயர்ல வரவங்களுக்கு வந்து 1,600 rupees ஃபீஸ். SC ST PWD third gender இவங்க எல்லாருக்குமே 1000 ரூபாய் வந்து ஃபீஸ் சரியா? ஓகே, சோ இப்போ மத்தபடி இதுல வந்து ப்ராசஸிங் சார்ஜ், GST அது எல்லாமே நீங்க வந்து ஏத்த மாதிரி பே பண்ணணும். சிட்டி இன்டிமேஷன், எப்போ எந்த சிட்டில நம்ம எக்ஸாம் எழுதுறோம், அட்மிட் கார்டு, அது எல்லாமே வெப்சைட்ல நமக்கு கொடுப்பாங்க. என்னைக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மே மந்த் 3rd May அன்னைக்கு எக்ஸாம் எவ்வளவு நேரம் நடக்கும், 3 மணி நேரம் நடக்கும், 180 நிமிஷம், 180 கொஸ்டின். ஓகே, டைமிங் ஆஃப் எக்ஸாம் 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும். அண்ட் சென்டரும் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டுல போட்டு கொடுப்பாங்க எங்க நீங்க போய் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இதுதான்ப்பா. அண்ட் தென் ரிசல்ட் எல்லாமே வந்து நமக்கு லேட்டரா வரும், அதுதான் இங்க வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்க கண்டிப்பா வந்து படிச்சு பார்க்கணும். ஓகே, நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நோட்டீஸை படிச்சு பார்க்காம, இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை படிச்சு பார்க்காம அப்ளிகேஷன் அவசரமா போட ஆரம்பிக்காதீங்க. நீங்க வீட்ல போட்டாலும் சரி, இல்ல வந்து பிரவுசிங் சென்டர்ல போய் போட்டாலும் சரி, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கரெக்டா படிச்சு, இந்த பிரஸ் நோட்டீஸ்லாம் கரெக்டா படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஓகே, so OBC non creamy layer other backward classes இல்லனா non creamy layer as per the central list of other backward classes available in the national commission, candidates falling in the list available. Okay, may mention OBC NCL in the category form. So நம்ம அப்ளை பண்றப்போ இந்த கேட்டகரி ஃபார்ம்லயே நம்ம மென்ஷன் பண்ணிடணுமா OBC non creamy layer அப்படின்னு. இது நமக்கு ஸ்டேட் கோட்டாக்கு இல்ல, நம்ம சென்ட்ரல் கோட்டா ஆல் இந்தியா கோட்டாக்குலாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப நமக்கு தேவைப்படும். இப்ப important instructions கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்னது, candidates can apply for NEET through online mode only. என்ன வெப்சைட்னு கொடுத்துட்டாங்க, ஆன்லைன்ல மட்டும் தான் நீங்க எதுக்கு அப்ளை பண்ண முடியும். submission of the online application form by accessing the NTA website, application form in any other mode will not be accepted. வேற ஏதோ வெப்சைட் போய் நீங்க பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க, இல்ல ஆஃப்லைன் அப்படின்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். கேண்டிடேட் ஹேஸ் டு அப்லோட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், ரீசெண்டா எடுத்ததா வந்து இருக்கணும். ஓகே, ரொம்ப 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி எடுத்த போட்டோலாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. பெட்டர் இப்போ டேக் அ நியூ போட்டோ ஆல்சோ. அட்ரஸ் ப்ரூஃப் ரீசெண்டா இப்ப இருக்கிற அட்ரஸா இருக்கணும். ஸ்கேன்டு சிக்னேச்சர் இருக்கணும். இது எல்லாமே
இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்த மாதிரி இருக்கணும். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நம்ம தனியா பார்ப்போம் இப்போ அது என்னதுன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான் ஒருத்தர் போயிட்டு சப்மிட் பண்ண முடியும். மல்டிபிள் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடும். Candidates must strictly follow the information given in information bulletin on the NTA website. NTA websiteல information bulletinல போட்டிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்ட்ரிக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, சப்போஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணாம இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை படிக்காம தப்பா கிப்பா நீங்க ஏதாவது அப்ளை பண்ணீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. Candidates must ensure that email ID and mobile number provided in the online application form are their own or parent or guardians only. As all information communication will be sent by NTA through email on the registered email address or SMS on the registered mobile number only. அதாவது நான் சொன்ன மாதிரி 2 இமெயில் ஐடி 2 ஃபோன் நம்பர் கையில ரெடியா வச்சுக்கோங்க. அது யாரோலாம் இருக்க கூடாது. தயவு செய்து பிரவுசிங் சென்டர்லாம் போய் அப்ளை பண்றீங்கன்னா அங்க கடைக்காரோட நம்பர்லாம் கொடுத்துறாதீங்க. கடைக்காரோட இமெயில் ஐடிலாம் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? நடுவுல அவங்க கடையை சாத்தி போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுது? சோ உங்களுடைய இமெயில் ஐடி இல்லனா ஆக்டிவான இமெயில் ஐடி இல்ல பேரண்ட்டுடைய இமெயில் ஐடி அண்ட் ஒரு ஃபோன் நம்பர் அதை ரீசார்ஜ் பண்ணி கையில பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா எனி இன்ஃபர்மேஷன் அதுலதான் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வரும், அதுலதான் உங்களுக்கு வந்து மெயில் வரும். சரியா? சோ ஆக்டிவா மெயிலும் அண்ட் தென் ஃபோன் நம்பரும் நீங்க ரெஜிஸ்டரா வச்சுக்கணும். ஓகே, ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபர்தர் கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்க எதுக்கு மெயில் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அவ்வளவுதான் இது. இப்போ எப்படி நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எதுக்கு போகணும்? இங்க பாருங்க, இதுல வந்து சிலபஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ கீழே வாங்க. கேண்டிடேட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026 இந்த பர்டிகுலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே, சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகுதா? ஓகே, சோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்? அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. லாகின் டு அக்சஸ் யுவர் அக்கவுண்ட், கம்ப்ளீட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், டவுன்லோட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஸ்டே அப்டேட்டட். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஸ்டெப் டு அப்ளை ஆன்லைன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இதை டவுன்லோட் பண்ணி இதை குயிக்கா வந்து நீங்க ரீட் அவுட் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா கொடுத்திருக்காங்க மேம் நீங்களே ரீட் பண்ணி சொல்லுங்க. நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து we will give you. ஓகே, சோ இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டியாவது நீங்க ரீகால் சும்மா படிச்சு வச்சிருங்க. ஓகே, என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன்ல வந்து எக்ஸாம் நடக்கும். ஓகே, ரீட் லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் அப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது அட்லீஸ்ட் இந்த சாப்டர் 3 13ஆம் பேஜ் நம்பர்ல இருந்து 19 இது மட்டுமாவது படிச்சிருங்க. அப்ளிகேஷன்ஸ்க்கு ப்ரொசீஜர் என்ன அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு செக் லிஸ்ட் என்ன அண்ட் தென் எப்படி எல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி எல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும் அண்ட் எக்ஸாம் உடைய ஸ்கீம் என்ன, டியூரேஷன் என்ன, மீடியம் என்ன இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் என்னது இது எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கோங்க. சரியா? அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர். ஓகே, சோ இத வந்து கண்டிப்பா பாத்துருங்க. இதுலயே நமக்கு Dress கோட் எல்லாமே கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போக கூடாது, பார்டு Dress கோட். ஓகே, சோ இத வந்து ஒரு வாட்டி படிச்சு பாத்துருங்க. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? இதுலயே வந்து நமக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வந்து பார்க்கலாம், அதையும் பார்த்துடலாம் வாங்க. ஆயுஷ்க்கு இருக்கு. ஓகே, சோ இதுதான்டா இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இதுல கொடுத்திருக்கிறத கண்டிப்பா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் பேஜ் நம்பர் தோ இப்ப வந்துரும் பாருங்க. அட்மின் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். சோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் போட்டு இங்க பாருங்க பேஜ் நம்பர் 18ல கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா வந்து படிச்சிருங்க. ஓகே, சோ எக்ஸ்ட்ரீம்லி நம்ம வந்து கிளாசிஃபையா இருக்கும், அதாவது வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். எடிட் மாடிஃபை ஏதாவது வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே ஓடிபி மூலமா நீங்க வெரிஃபை பண்ணிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். போட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ரைட், தம் இம்ப்ரெஷன்லாம் நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கணும். क्वेश्चन பேப்பர் மீடியம் நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கணும், இல்லனா மாத்த முடியாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, நீங்க தப்பா கிப்பா போய் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் தான், அங்க போய் படிச்சு பார்த்தாலும் ஒண்ணும் புரியாது. சோ பி கேர்ஃபுல். ஓகே, சோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணனும் கொடுத்திருக்காங்க. நீங்களும் ஒரு வாட்டி படிங்க. நம்ம சேனல்லயும் வந்து we will post வீடியோ. ஓகே, சோ அத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொன்றும் என்ன இதுல இருக்கணும் அப்படின்னு பக்காவா இங்க வந்து கிளியரா வந்து கொடுத்திருக்கோம்.
ஓகே, சோ மறக்காம வந்து இது ஒரு வாட்டி படிச்சு பாத்துருங்க. இப்ப டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ பேஜ் நம்பர் 21ல டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் இருக்கு. ரீசன்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அது வந்து either should be in color or black and white. 80% ஃபேஸ் வந்து இருக்கணும், மாஸ்க் எல்லாம் எதுவும் போட்டுருக்க கூடாது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 80% ஏரியா வந்து நம்மளுடைய ஃபேஸ் முக்கியமா வந்து இருக்கணும். போட்டோகிராஃப் JPG ஆர் JPEG ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். என்ன சைஸும் கொடுத்திருக்காங்க. சிக்னேச்சரும் வந்து நீங்க JPEG ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும், இந்த சைஸ்ல கொடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் வந்து அதே ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும். கேட்டகரி சர்டிபிகேட் ஜெனரலுக்கு கிடையாது, மத்த எல்லாருக்குமே உண்டு. கேட்டகரி சர்டிபிகேட் கண்டிப்பா வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். 10th உடைய மார்க் ஷீட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12th மார்க் ஷீட் கொடுக்கல. ஓகே, சோ அதுடைய ஸ்கேன்டு காப்பி ரெடியா வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஐடென்டிட்டி ப்ரூஃப், அது வந்து ஆதார் கார்டா இருக்கலாம். ஓகே, சோ அந்த ஐடென்டிட்டி ப்ரூஃபுமே நீங்க டிஜிலாக்கர் இல்லனா ஆதார் கார்டுல கரெக்டா வந்து போட்டு கொடுத்துடணும். PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா either PWD சர்டிபிகேட் இல்லனா UDID கார்டு அதையும் நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் ஸ்கேன்டா வச்சிருக்கணும். Scanned copy of NRI OCI foreign certificate documentary proof. So NRI candidates இந்த ஏதாச்சும் ஒரு proof நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடுத்து ஸ்கிரைப் வச்சு எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சிக்னேச்சரும் வந்து இதுல வந்து இருக்கணும். ஓகே, சோ ஸ்கிரைப் உடைய குவாலிஃபிகேஷன்ஸும் நீங்க கிளியரா வந்து கொடுத்துருக்கணும். ஓகேவா? சோ இது எல்லாமே நீங்க வந்து ஒரு வாட்டி படிச்சு பாத்துருங்க. சோ இதுக்கு ஏத்த மாதிரி போட்டோகிராஃப் எல்லாம் எப்படி இருக்கணும், வெப்கேம் எப்படி இருக்கணும், எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடைசி நேரத்துல ஏதாவது மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். சோ வெயிட் பண்ணி கரெக்டா பார்த்து நீங்க வந்து கொடுங்க. ஃபீஸ் எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஒரு வாட்டி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இதுல நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு ரெஜிஸ்டர் யுவர்செல்ஃப் ஃபார் நீட் அப்படின்னு வந்து இருக்கும். அதுல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிச்சுன்னா அந்த பக்கத்து காலம் கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, சோ இதுல நீங்க கீழே போயிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டேன், நான் எல்லாத்தையுமே கிளியரா இருக்கேன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இதுல போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய பேரு, உங்களுடைய கார்டியன் நேம் ஆர் ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே அவங்க ஆதார் கார்டுல எப்படி இருக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து ஃபில் பண்ணணும். சரியா? சோ இந்த மாதிரி வரிசையா எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபில் பண்ணி இந்த சப்மிட் வந்து கொடுக்கணும். ஓகே, சோ இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. இதுல வரிசையா வரும் பர்சனல் டீடைல்ஸ், அகாடமிக் டீடைல்ஸ் அப்படின்னு. சோ ஹவு டு அப்ளை அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வரும். டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படினாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவாடா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா அப்ளை பண்ணிட்டு கரெக்டா படிக்கவும் ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ரொம்ப லேட்டும் ஆகாதீங்க, அவசரப்பட்டும் அப்லோட் பண்ணாதீங்க. இந்த 1 வீக்லயே தயவு செய்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சரியாடா? ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை. தேங்க்யூ.